ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் எபிசோடு வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க அவள் கடைக்கே வந்திருப்பான். இன்றைக்கி நம்ம எபிசோட் 9, 10 and 11 பார்க்க போகிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினி கேட்பா, உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹீரோ, இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். என்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. ஆமாம், நீ எப்படி கேள்வி கேட்குற அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான் இவன். அதுக்கு ஹீரோயினும், இது என்னோட கடை, இது என்னோட கோவில் மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இது கோவில்னா இங்கே வர கஸ்டமர் தான் கடவுள், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். நான் இங்கே உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, இப்போ நான் உன்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காருவான். ஹீரோயினியும் அங்கே வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட போய் புடவையெல்லாம் காட்டு, கலெக்ஷன்ஸ் காட்டு சொல்லுவான். ஆனால் அவன் சொடக்கு போட்டு நீ காட்டு அப்படின்னு சொல்லுவான். அவளும் போய் நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுவான். ஆனால் எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. வேற எடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். லாஸ்ட்டாக அவள் போய் ஒரு சாரீ எடுக்க போகிறப்ப நம்ம ஹீரோயினியோட இடுப்பை காட்டுற மாதிரி ஒரு சீனை கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினி இவனடா இப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக மேலே கீழேயும் பார்த்துட்டு சாரீ எடுத்துகிட்டு கொண்டு போவான். அந்த சாரீ அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ அந்த சாரீ அவன் பார்த்துட்டு இதை எனக்கு கட்டி காட்டு அப்படின்னு சொல்லுவான். என்னது கட்டி காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோயினியும். ஆமாம், கட்டி காட்டு இப்போவே அப்படின்னு சொல்லுவான். அவளும் கட்டி காட்டுவான். அவன் மேலே புடவையை போட்டு பார்ப்பான். நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நான் நிறைய சாரீ உங்களுக்கு காட்டினேன், ஆனால் இது உங்களுக்குலாம் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லுவாள். ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோவும் எல்லா சாரியும் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட சொல்லுவான். ஹீரோயினி எல்லா சாரியும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம், எத்தனை சாரீ இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி கேட்பா ஹீரோ. உடனே ஹீரோயினி இதில் 30 சீலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோவும் எல்லாத்தையும் பேக் பண்ணுன்னு சொல்லுவான். 30 சீலை வாங்கி போய் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. அதுக்காக வேலை செய்கிற பொண்ணு, அவன் என்னமோ பண்ணட்டும், அவனுக்கு 30 கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கும், எல்லாத்துக்கும் ஒன்று கொடுப்பான், நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போது நம்ம ஹீரோ அவனோட வேலைத்தனத்தை காட்டுவான். அவனுக்கு டீயை கொடுத்துருப்பாங்க. அந்த டீயை குடிக்கிற மாதிரி கொண்டு போய் அவன் ஷூவில் கொட்டிடுவான். கொட்டிட்டு அவனுக்கு அந்த சாரீ கட்டிக்காரனா தெரியுமா, அந்த சாரீவே கிழிச்சு அவனோட காலை துடைப்பான். இதை பார்த்துட்டு பல்லவிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. பார்த்தா தெரியலையா, என் ஷூ அழுக்காக இருக்குது, நான் தொடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினிக்கு ரொம்ப கோவம் வருது. இது கையால் செய்யப்படுறது, எவ்வளோ பாசம் அன்பெல்லாம் கலந்து செய்வாங்க தெரியுமா, நீ இப்படி யூஸ் பண்ணுற இதை அப்படின்னு சொல்லுவா. அது ஹீரோவும் ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவன் மேலே தூக்கி போட்டு, இப்போ இது எல்லா சேலையும் என்னோடது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட பிஏ கிட்ட 2 சேலையை கொடுத்து ஒன்று கார் துடைக்கும், இன்னொன்று வீட்டு துடைக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். இதை பார்த்து இன்னும் ஹீரோயினுக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அவன் வச்சிருந்த சாரி எல்லாத்தையும் கிழிக்கிறான். என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு விடுன்னு சொல்லிட்டு அந்த சாரியை வாங்கி தூக்கி போடுவா கீழே. என்னதான் பிரச்சனை, என்ன பண்ணுற நீன்னு சொல்லி கேட்பா ஹீரோயினி. அதுக்கு ஹீரோ, உன்னோட பிஸ்னஸில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கெட்டதாக தெரியுதா, 5 வருஷத்தில் மொதல் டைமாக உன்னால் என்னோடய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு. என்னோட லைஃப் இது, என்னோடய வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையில் யாராவது குறுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட வழியில் தெரியாமல் வந்துட்டால் கூட அப்படியே திரும்பி போயிடு, என் முன்னாடி வந்து நின்று அப்படின்னா உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கார்கிட்ட போவான். நம்ம ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட அவன் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போகிறா. நீ டேமேஜ் பண்ணதுக்கான சேலையோட விலை 3250, இந்த மீதி காசுன்னு சொல்லிட்டு அவள் கையிலே கொடுக்குறா. ஹீரோவும், ஐயோ நான் கொடுத்த காசை வாங்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியும், நான் ஒன்றும் இங்கே பிச்சை எடுக்கலை, நான் கஷ்டப்பட்டு என்னோட கடையில் நடத்துகிறேன், நீ எனக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை, இது உனக்கு தான் தேவைப்படும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையிலேயே கொடுத்துட்டு கிளம்புறா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு சமக்கம் வந்து அவகிட்ட சண்டை போடுறதுக்கு போவான். அப்போ ஹீரோவோட பிஏ அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்துவான். அண்ணா, நீங்கள் தான் பொண்ணுங்கிட்ட சண்டை போட மாட்டீங்களேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லுவான். ஆமாம், நான் பொண்ணுங்கிட்ட சண்டை போட மாட்டேன் தான், ஆனால் இவன் அடிக்கடி இன்சல்ட் பண்ணுறா, இவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்லுவான். அதுக்கு பிஏவும், அண்ணா வேண்டாண்ணா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சல்ட்டும் ஆகாது, அதே மாதிரி அந்த பணமும் அவங்களுக்கே வாபஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும். அங்கே வேலை செய்கிற பொண்ணும், அக்கா நீங்கள் போங்க, அவங்க தான் நிறையா வேலை இருக்குது, கடை தானே, கடை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுவா. பார்த்தா அவங்க மாமியார் தான். அம்மா வாங்கிட்டே அவன் மான்ஷிக்கு ஜிமிக்கி அப்படின்னு சொல்லி கேட்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியா ஜிமிக்கி வாங்கிட்டு வந்துடுவேன், நான் எல்லாரும் விட நல்லா செய்வேம்மா மான்ஷிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டு யோசிப்பா. கடை வாடகை வேறு தரணும், ஜிமிக்கி வேறு எடுக்கணும், என்ன பண்ண போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. இந்த பக்கம் கல்யாண வீட்டை காட்டுவாங்க. அங்கே பல்லவியோட தம்பி வந்துட்டு அங்கே பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். எல்லா கல்யாண வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான். நீ ஒன்று பண்ணு, நீ பல்லவிக்கிட்ட ஒரு புது ஃபோன் கேளு, ஏன்னா போன டைம் நீ போட்ட வீடியோ வந்துட்டு அவ்வளோ ரீச் ஆகலை, நீ ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் வாங்கிட்ட அப்படின்னா நல்லா ரீச் ஆக அப்படின்னு சொல்லுவான். வேண்டாம், ஆல்ரெடி பல்லவி எனக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்கா, அதனால தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் பல்லவி ஜிமிக்கி வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட காட்டுவா. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை இந்த பக்கம் தம்பியோட ஃப்ரெண்டு பார்த்துருவான். பார்த்துட்டு பார்த்தியா, யாருக்கோலாம் தங்கத்தோடு, ஆனால் உனக்கு கூட பிறந்த தம்பிக்கு ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி விடுவான். இந்த ஜிமிக்கி எடுத்துகிட்டு மான்ஷிக்கிட்ட 2 பேரும் போவாங்க. பல்லவியும் அவங்க மாமியாரும் 2 பேரும் போவாங்க. போய் பார்த்தா அந்த ஜிமிக்கி அவ்வளோ அழகாக இருக்கும். மான்ஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு பல்லவி, நான் எதுவும் பண்ணலப்பா, என்னோட மாமியார் தான் இது எல்லாத்தையும் உனக்கு பண்ணாங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க 3 பேரும். இந்த பக்கம் இருந்து அந்த வில்லிக்காரி பாப்பா. அந்த வில்லிக்காரிக்கு அந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை போய் அவங்க மாமியார்கிட்டே சொல்லுவாள். அந்த தோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் எதுவும் பேச மாட்டாங்க, பார்த்து முறைச்சிட்டு போயிடுவாங்க.
இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருப்பான். மிக்ஸி, கிரைண்டரு, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீர்வரிசையும் வாங்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயினி, கடைக்கு வந்தால் நான் உன்னை வெல்கம் பண்ணேன், என் வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நான் உன்னை வெல்கம் பண்ணவே இல்லையே, வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்பா. அது மட்டும் இல்லை, என்கிட்ட நீ என்ன சொன்ன, உன் வழிக்கு நான் வந்தேன் அப்படின்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், இப்போ என் வழிக்கு நீ வந்திருக்கேன், உன்னை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேட்பா. ஹீரோ முளைச்சிட்டு நின்றுக்கிட்டே இருப்பான். அந்த டைமில் பார்த்து ஹீரோயினியோட மாமியார் வருவா. ஐயோ பல்லவி, நானே இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் நீ தான் நிறைய பிரச்சனை இருக்கே, அதனால் எப்படி சொல்லுவேன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் நீயே பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன், என் பொம்மை நான் என்ன நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அது எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க மாமியாரும், வாப்பா டெலிவரி பாய் வந்து எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதுக்கு ஹீரோவோட பிஏ, நாங்கள் டெலிவரி பாய் கிடையாது, நாங்கள் இறக்கி வச்சுட்டு மட்டும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப கோவமாக பல்லவி கிட்ட வந்துட்டு, உனக்கு தேவை இருக்குது, அதனால இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன், இப்போ நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ டெலிவரி பாய்ஸ், ஆமாம் டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்குள்ளே போவான். அந்த நேரம் பார்த்துட்டு ஒருத்தி வந்துட்டு வருவா. இவ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த 2 ஜோடி பிரித்து வச்சுருப்பாங்க. இவன் வந்து பேசிகிட்டு இருப்பா. நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தேன் என் லவர் கூட, நீ ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்ட, ஏன் ராகவ் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. உடனே அவன் சொல்லுவான், அச்சோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் அப்படி பண்ணேன், நான் வேணா ஒன்று பண்ணுறேன், நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பான். உடனே அவள், பரவாயில்ல ராகவ், இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் அவனை எப்போவோ பிரேக்கப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். நம்ம ஹீரோ பிடிச்சி அவளை தள்ளி விட்டு, அது எப்படி பொண்ணுங்களோட மனசு 2 நிமிஷத்துக்குள்ளே மாறுது, பொண்ணுங்களோட மனசு மேக்னெட் மாதிரியா, எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன்கிட்ட போகிறது, அப்படி இல்லை அப்படின்னா பணம் இருக்கிறவன அவனுக்கு காலு கீழே வச்சுக்கணும், அவனை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறது, மரியாதை இப்போ உன்னோட வாழ்க்கையை உன்னோட மரியாதை எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி போக சொல்லுவான். அவளும் போய் அங்கே நின்றுட்டுருப்பான். அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். மாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவாங்க. நீ ஏன் மாதிரி எதுக்கெலாம் ஃபோன் பண்ணுற, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொல்லிட்டு, நீ பண்ணாத, நாளைக்கு காலைல 12 மணிக்கு மீட்டிங், நான் வந்துடுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது சீக்ரெட் மீட்டிங், நான் வரது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவான். இந்த பக்கம் இவ பார்த்துருவா. இப்போ ஹீரோக்கு இவ வில்லியாக மாறுறா. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டில் எல்லா கல்யாண விசேஷமும் ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம பல்லவி எதையோ யோசிச்சு நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம பல்லவியோட வில்லி இருக்கால, அவள் யாரும் இன்னும் வரலையேன்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பல்லவின்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் மாமனாரும் தேடுவாங்க. பார்த்தா அவங்க அந்த மனுஷியோட அப்பா போய் கூட்டிகிட்டு வருவான். ஏமா பல்லவி இங்கே நிற்கிற, வா அங்கே கூப்பிட்றாங்கல்ல மாமனார் மாமியாரும், போ அங்கே போய் நில்லுன்னு சொல்லி ஜிம்மிக்கியை கையில் கொடுப்பாங்க. அவள் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த கடையோட ஓனர் வந்துடுவான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த வில்லிக்காரி ரொம்ப சந்தோஷப்பட்டு பல்லவியை பார்த்துக்கிட்டு இருப்பா. பல்லவி தகச்சு பண்ணிட்டு இருப்பா. ஐயோ இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் அந்த மாமியார் கூப்பிட்டு, மாமா வந்து ஜிமிக்கியை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லைம்மா நீங்கள் போடுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசுறதுக்கு போகா. நடுவில் அந்த வில்லிக்காரி வந்து, அம்மா இங்கே இருக்க கிஃப்ட்டெல்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுரு, ஏன்னா இங்கெல்லாம் இருந்தால் தான் திருட்டு போயிருமா, நீ எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லுவா. அவளும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி போய் வச்சுட்டு வந்துட்டு அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வருவா. பார்த்தா அந்த ஓனர் இருக்க மாட்டான். இந்த பக்கம் பார்த்தா அவங்க மாமனாரும் இருக்க மாட்டார். ஐயோ இவங்க 2 பேர் எங்கடா போனாங்க, ஒருவேளை ஓனர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ, மாமனார்கிட்ட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. யோசிச்சுட்டு அவங்க தம்பிக்கிட்ட கேட்பா, எங்கே மாமனாருன்னு சொல்லி கேட்குறப்போ அவன் சொல்லுவான், அவர் இங்கே வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு பயமாயிருது, ஓடி போய் வெளியே பார்க்குறா. பார்த்தா இந்த பக்கம் அந்த ஓனரும் அவங்க மாமனார் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே பல்லவிக்கு பயம் வந்துடுது. ஐயோ என்னடா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறப்போ அவர் வராரு. என்னம்மா பல்லவி, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே இதை பற்றி, நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்கணும், பாரு இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்பாரு. பல்லவி என்னன்னு தெரியலையே, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பா. அது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க, உன்னோட சாரீ ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்காமே, இந்த நல்ல விஷயத்த கூட ஏன் நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொன்ன உடனே பல்லவி, இதை பற்றி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன்ப்பா, இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கப்பா, அத்தை வேறு உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவா. இந்த பக்கம் அந்த ஓனர் பல்லவியை பார்த்து, என்னோட வாடகை பணத்தை உன்னால் கொடுக்க முடியல, ஆனால் அவன் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியுது, மிக்ஸி வாங்கி வச்சிருக்கேன், கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் ஜிமிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்பான். உடனே பல்லவியும் கையெடுத்து கும்பிட்டு, அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் உங்களோட பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. இவனும் ரொம்ப நாள்லாம் கிடையாது, 2 நாள், 2 நாள், இதை மட்டும் நீ பண்ணலை அப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஃபோன் திருப்பி காட்டுவான். பார்த்தா அவள் கெஞ்சினது எல்லாமே அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். திருட்டு பையன் ரெக்கார்ட் பண்ணதை பார்த்துட்டு பல்லவி அழுதுகிட்டே, இல்லை நான் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையும் இதை காட்டிடாதீங்கன்னு சொல்லுவா. நீ வாடகை பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ உன்னோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போகும் அப்படின்னு சொல்ல உடனே அவளும் பயந்து போய் அழுதுகிட்டே நின்றுட்டுருப்பா. அண்ணா பண்ணிடாதீங்க, நான் எப்படியாவது உங்களோட பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் வில்லிக்காரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அப்படியே இந்த பக்கம் வராங்க. பல்லவியோட தம்பியோட ஃப்ரெண்டு வந்து ஏற்றி விட்டு போக, அவள் தம்பியும் சரி நம்ம பல்லவிக்கிட்ட ஃபோன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். இந்த பக்கம் பல்லவி யோசனை நடந்துக்கிட்டே இருப்பா. அப்போ தான் அவங்க அங்கிள் வந்துட்டு, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியாமா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போட்டு, சரி நீங்கள் போங்க நான் வந்து கண்டிப்பாக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க.
அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா குடுக்குறான். "நீ ஒண்ணு பண்ணு. இப்பலாம் வந்துட்டு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் தான் எடுக்குறாங்க. நீ அந்த மாரி எடு" அப்படின்னு சொல்லுவான். "அப்படின்னா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பா. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி கடை எடுத்துக்கிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு யூனிஃபார்ம் எப்படி இம்பார்ட்டன்ட்டு. நீ அவங்க கூட டை அப் வச்சுக்கோ. அவங்க எங்கெங்க தராங்களோ, அங்க நீ போயிட்டு உன்னோட காஃபி தான் சூப்பரா இருக்கே. உன்னோட காஃபிய நீ அவங்ககிட்ட போய் ஆர்டரா எடுத்து எல்லாருக்கும் காஃபி போட்டு குடு. அது மூலியமா உனக்கு ஒரு வருமானம் வரும்ல, உனக்கு ஒரு கமிஷன் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா குடுக்குறான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. இந்த ஐடியா நல்லா இருக்கே! நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடுத்த நாளே கிளம்பி ஜுவல்லரி ஷாப்புக்கு போறா. அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கும் போயிட்டு, நான் மேனேஜர பார்க்கணும்னு சொல்லுவா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ என்ட்ரி. இவளுக்கு ஒண்ணும் புரியல. இவ பார்த்துருவா. "அது யாரு? அவரு தான் மேனேஜரா?" அப்படின்னு சொல்லி கேட்பா, அங்க வேலை செய்ற பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு, "அவரு மேனேஜர் கிடையாது. அவரு தாம்மா இந்த கடையோட ஓனர்ன்னு" சொல்லுவா. "ஐய்யய்யோ! இவன் தான் ஓனரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பா. இவன் கண்ண மட்டும் மாட்டிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னே ஓடுறப்ப, அவளோட சேலையோட முந்தானையில அந்த நெக்லஸ் மாட்டிக்கும். அந்த நெக்லஸ பார்த்தோனே அவ பயந்து போய் இங்கேருந்து ஓடுறப்போ, ஹீரோவோட கையில் தெரியாம விழுந்து ஹீரோ தான் அந்த ஹீரோயின பிடிப்பான். அந்த டைம்ல ஹீரோயினி அவளோட முகத்த மறைச்சுக்கிட்டு இருப்பா. அத ஹீரோ பார்க்குறான். ஹீரோயின் அவள பார்க்குறா. பார்த்தோனே அவ சிக்னல் தரா, பின்னாடி செயின் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அந்த ஹீரோவும் அத எடுக்குறான். எடுத்தோனே அவ அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்க வேலை செய்றவங்க, "ஏன் அவள விட்டீங்க? அவள பிடிக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும், "அவ கண்ணுல திருட்டுத்தனம் தெரியல. உண்மை மட்டும் தான் தெரியுதுன்னு" சொல்லுவான். இந்த பக்கம் புலம்பிக்கிட்டே கடைக்கு வருவா. பார்த்தா இங்க ஒருத்தி ஃபோன்ல கத்தி கத்தி பேசிட்டு இருப்பா. "உன்னோட வீட்ல விசேஷமா இருந்தா நீ சும்மா விட்டுருவியா? கரெக்ட்டா பண்ணி குடுப்பல்ல. எவ்ளோ நான் எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருக்கேன். நீ ஏன் இப்படி பண்றன்னு?" சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் பல்லவி, "என்னன்னு சொல்லுங்க ஆன்ட்டி. என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் தான் அவ சொல்லுவா, "இந்த மாதிரி நான் வேலை செய்ற இடத்துல ஒரு ஃபங்ஷன் இருக்குமா. அங்க கேட்டரிங்க்கு ஆர்டர் எடுத்து ஒருத்தர்கிட்ட குடுத்துருந்தோம். அது இன்னைக்குன்னு பார்த்து வரல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. யாரும் இப்ப கிடைக்கவும் மாட்டேன்றாங்கன்னு" சொன்ன உடனே ஹீரோயினிக்கு ஒரு ஐடியா வருது. சரி, ஓகே, இத நம்ம பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்குறாங்க. "நான் வேணா இந்த ஆர்டர பண்ணி குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா, அங்க நெறைய பேருக்கு சமைக்கணும். உன்னால அது முடியாது" அப்படின்னு சொல்லுவா அவ. "இல்ல, இல்ல, நான் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என் மேல நம்பிக்கை வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "சரிம்மா, எனக்கு உன்ன விட்டா வேற ஆப்ஷனும் இல்ல. நீயே எனக்கு பண்ணி குடு. ஆனா பேர மட்டும் காப்பாத்திடுமா" அப்படின்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு போவாங்க 2 பேரும். அந்த லேடியும், "நீ இங்கேயே வெயிட் பண்ணுமா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு உள்ள போவா. போன உடனே "ஹலோ ரகு சார்" சொல்லுவா. அப்புறம், "ஐயோ சாரி, நான் உங்க பேர் உண்மையான பேரை சொல்ல மறந்துட்டேன். ராமசாமி சார்" சொல்லுவா. "மரியா, நீ எதுக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண? சாரி, நான் உன்னை அப்படி திட்டிருக்க கூடாது. பரவாயில்லைங்க சார். இருந்தாலும் என்னோட கடமை. எனக்கு உங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணேன்னு தெரியல. அதனால நான் இன்ஃபார்ம் பண்ணேன்னு" அந்தவும் சொல்லுவா. அப்புறம் கேட்டரிங்க்கு ஆள் கிடச்சிட்டான்னு ஹீரோ கேட்பா. ஒரு பொண்ணு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லுவா அந்த லேடியும். சரின்னு சொன்ன உடனே, ஆனா இங்க ஹீரோ தான் இருக்கான் அப்படின்றது அந்த நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். அவங்க அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஆனால் ஹீரோயினி கண்ணில் ஹீரோ படமாட்டான், ஹீரோ கண்ணில் ஹீரோயினும் படமாட்டாங்க. 2 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த லேடி போய் கேட்பாங்க, "எங்கே சார் போகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், "நீ மற்ற வேலையெல்லாம் பாருங்கள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன்னு" சொல்லிட்டு, "இந்தாங்க அந்த கேட்டரிங்கோட அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு" சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவான். அந்த லேடி வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்டையும் கொடுத்துரும். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வில்லி வந்திருப்பா. "ஓ, சமைக்கவா போகிற? சமைக்க சாப்பாடு போடுறியா நீ? நீ எப்படி சாப்பாடு போடுறேன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு திரும்புவா. இவங்க 2 பேருக்கு எப்படி முட்டியிருக்கும் அப்படின்னா, இவ ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா லவ் பண்ணிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருப்பா. ஹீரோவோட வீட்டுக்கும் போய் படுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அங்கதான் ஒரு செக் பாயிண்ட்ட வைப்பான். அந்த பையனை கூட்டிட்டு வந்து விட்டுருவான். பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு சப்புன்னு அறிஞ்சு அந்த நிமிஷத்துலயே அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகும். அப்ப இருந்து தான் ஹீரோ மேல இவளுக்கு வெறி ஆகும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட மாமியாரும் அந்த மான்சியும் ஃபோன் பண்ணி, "நம்ம பூஜை வச்சிருக்கோம், நீ அங்க வந்துரு" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் யோசிப்பா, "நான் அங்க வந்துட்டேன்னா எப்படி என்னால தனியா இது எல்லாத்தையும் பண்ண முடியும்?" உடனே சமாளிப்பா, "இல்ல, என்னால வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, கடை எல்லாத்தையும் அந்த கிருஷ்ணா பொண்ணு பார்த்துக்கும், நீ கிளம்பி வா" அப்படின்னு சொல்லுவா. "இருந்தாலும் நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ காய்கறி வாங்குறதுக்கு போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்பதான் பிஏ சொல்றான், "அம்மாவுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீரோவும் சொல்லுவான், "ஆமா, இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தால் ஃபுட் பாய்சன் ஆகாம பின்ன என்ன ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மருந்த கலந்து தண்ணியை கொடுப்பான். அப்போ அவங்க அம்மா அந்த தண்ணியை தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டாம்மா, "ஏம்மா அப்படி பண்றீங்க? இந்த இடம் வேண்டாம்மா, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவங்க அம்மா, "உன் கோல்ல என்னால் வர முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். இருந்தாலும் நான் வர முடியாதுன்னா வர முடியாது அப்படின்றவாங்க அவங்க அம்மா. இந்த பக்கம் அவங்க தங்கச்சிக்காரி சொல்லுவா, "அம்மா, இந்த இடம் என்னமோ எனக்கு சரின்னு படலம்மா, அண்ணா சொல்றதான் கரெக்டு, வாமா நம்ம அங்கேயே போயிடலாம்" சொன்ன உடனே அம்மாவும் யோசிப்பாங்க. ஹீரோவோட அம்மாவும், "சரி, நான் வரேன். ஆனா இந்த 2 நாள் நீ எதுவும் பண்ணக்கூடாது. உன் பேர் உன் மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு வேளை உன் மேல ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங், அதாவது வாழ்க்கை முழுசா நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரிம்மா, சரிம்மா, 2 நாள் தானே, 2 நாள் கழிச்சு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேம்மான்னு" ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரான்.
அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினு நிறைய 3 பை நிறைய காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இதை வில்லிக்காரி பார்த்துட்றா. இவ என்ன சாரி கடை இல்லாமல் வெஜிடபிள் கடை வேலை வச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனைட்டு இருக்கா. ஆனால் இவ என்ன பண்ணுறா, நம்ம பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு அவன் புருஷன்கிட்ட நீ போ, நானும் என் பொண்ணும் அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பல்லவியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி பார்த்தா பல்லவி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் ஓகே நான் பண்ணுறேன் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. இதை அந்த வில்லிக்காரி பார்த்துட்றா. சரி இது அந்த வில்லிக்காரி நீ எப்படி பண்ணுற நான் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக பிஹேவியர் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம்லாம் அம்மாக்கு பிடிச்ச கலர் ஸ்கர்ட்லாம் வாங்கி மாட்டு, இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் நிறைய பூக்கள்லாம் வை, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பிஏ பார்த்துட்டு அண்ணா நீங்கள் சிரிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஹீரோவும் ஆமாம் அம்மா வராங்கல்ல, வா பர்ச்சேஸ் போயிட்டு அம்மா பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவியும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது கேஸ் இல்லை அப்படின்ட்டு. இது என்னடா கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்கா. எல்லாத்தையும் செக் பண்ணுறா, எக்ஸ்ட்ரா கேஸ் கூட இல்லை. இந்த பக்கம் வில்லிக்காரி எட்டி பார்க்குறா. இப்போதான் நமக்கு தெரியுது வில்லிக்காரி பல்லவிக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து கேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு வெளியே போயிருந்திருப்பா. நம்ம பல்லவியும் இப்போ என்னடா பண்ணுறது, சரி ஓகே ரெடி கேட்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேஸ் இருக்கா அவங்ககிட்ட கேஸ்லாம் கேட்பாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கடைசியாக அவளோடைய அட்டாளிக்கு மேலே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு ஒன்று இருக்கும். அதை எடுத்து வச்சு எப்பயோ வாங்கி வச்சது இப்போ கை கொடுக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி விறகு தேடுவா. ஆனால் விறகு எங்கேயுமே கிடைக்காது. பக்கத்து வீட்டுக்காரக்கா கிட்ட கேட்பா. இந்த காலத்தில் யாருமே விறகெல்லாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எல்லா கடைக்கும் போவா, யாரும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வீடியோ காலில் பார்த்துட்டு இருப்பான். அந்த பிஏ தான் போட்டு காட்டிட்டு இருப்பான். அவங்க அம்மா சாப்பிட்றது, அவங்க தங்கச்சி ஊட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் அவங்க அம்மா பார்த்த உடனே வந்துட்டு நான் உனக்காக வீட்டுக்கு வரல, என் பொண்ணுக்காக அவன் வீட்டுக்கு வரேன், நீ எப்பயுமே என்னோட வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளி தான்டா அப்படின்னு சொல்லிடுவா. சொன்னோடனே அவனும் ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிவிட்டு என்னதான் இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ என் வீட்டுக்கு வரல அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பான் மனசுலேயே. இந்த பக்கம் அப்படியே பல்லவியை காட்டுறாங்க. பல்லவி எப்படியோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. பார்த்தா அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. வில்லிக்காரியும் யோசிக்கிறா, நம்ம தான் கேஸை காலி பண்ணி வச்சோமே, இவ எப்படி சமைச்சு முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் இவளுக்கு என்ன பயம்னா அவங்க மாமனார் மாமியார் கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நின்றுட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்ன நடந்தது பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட் வரல வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.